ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புது ட்ரிங்க் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாதாம் பீஸுங்க. நைட்டே வந்து ஒரு 5 பீஸ் எடுத்து ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தா இது மாதிரி நல்லா கதை இருக்கும். இருங்க காமிக்கிறேன். பாருங்கள், பாதாம் பீஸுங்க இப்படி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப உடல் குளிர் சூடாகிடுச்சுன்னா இது வந்து ரொம்ப நல்லது உடம்பை நல்லா கூல் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம வெயில் காலத்தில் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மாதிரி தான் இருக்கும். இந்த பீஸில் இதில் ஒரு 5-6 பீஸ் எடுத்து நீங்கள் ஊற வச்சிட்டிங்கனாவே, இந்த பாருங்கள், தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த கப்பில் பாருங்கள் இப்படி ஜெல்லு மாதிரி இப்படி வரும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, தேங்காய் பால் ஒரு அரை மூடி திருவி வச்சுட்டு இதில் பால் எடுத்துகிட்டு இந்த பாலில் இந்த ஜெல்லை மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க. தேங்காவை மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஃபில்டரில். பாருங்கள், தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் நம்ம ஊற வச்சுருந்த இந்த பாதாம் பீஸை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இனிப்பு சுவைக்காக நம்ம கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன். சும்மா சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்லாம், தேன் கலக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, உடலை நல்லா குளிர்ச்சி படுத்தும். அதுவும் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் புது ரெசிப்பியை பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.